சில பேரை விட்டு நம்ம வெளியவே வரவே முடியாதுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மள அவங்க கைப்பாவியா வச்சுப்பாங்க. நம்ம அழுகுறோம்னா அப்படியே நம்மள தேத்துற மாரி அப்படியே இது பண்ணி, அதுக்கப்புறம் ஆனா அவங்க நம்மளுக்கு துரோகிகள் தான். ஆனா, அவங்க அந்த தன்னுடைய துரோகத்த காட்டாத மாரி நம்ம அழுகுறப்ப நம்மள அப்படியே தேத்துற மாரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிரியிறப்ப அவங்க மனசுக்குள்ள வந்து அப்படியே கடுப்பாயிக்கிட்டு நம்மகிட்ட ஆனா அவங்களும் நம்ம கூடயே சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதாங்க துரோகம். உண்மையிலே இன்னொரு விஷயம் இந்த துரோகத்துல நம்ம ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கலாம் பாருங்க. நம்மளுடைய அந்தரங்கமான விஷயங்கள அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. நம்மளுடைய அந்தரங்கமான விஷயம் அப்படின்னா நிறைய நம்மளுடைய லைஃப்ல ரகசியங்கள் இருக்கும். நம்மகிட்ட எவ்வளோ நிறைய பிரச்சனைகள் நம்மகிட்ட வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கும். அதையெல்லாம் நோண்டி 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 தெரிஞ்சுக்க நம்மள்ட்ட ரொம்ப வெல்விஷர் மாதிரியே நம்மகிட்ட பேசுவாங்க. அப்புறம் நீ அப்படி அடியா அதுவா இதுவா அப்படியா இப்படியா அப்படி இப்படின்னு சொல்லி நம்மகிட்ட அந்த நம்மளுடைய யாருக்குமே சொல்லக்கூடாத விஷயத்த கூட தான் தெரிஞ்சுப்பாங்க. நம்மள வச்சே அவங்க நம்ம விஷயத்த தெரிஞ்சுப்பாங்க. நம்மளும் மேன் எல்லாத்தையும் அவங்க நம்ம மேல ரொம்ப வெல்விஷரா இருக்காங்க. இவங்க நம்மளுக்காகவே இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு யாருமே இல்லையே, இவங்க சூப்பரா நம்மளை கவனிச்சுக்கிறாங்க, நம்மளுக்காகவே இவங்க வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட அந்த நம்மளுடைய விஷயத்தை கேட்டு நம்ம வாய்னாலே வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அந்த விஷயத்தை வாங்கிக்கிட்டு அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. பின்னாடி அப்படியே இமீடியட்டா போய் அவங்க மற்றவங்க கிட்ட இவளை பத்தி உங்களுக்கு தெரியுமா, இவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா, இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா, இந்த அம்மாவை பத்தி தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை அப்படியே நீங்க ஒண்ணுதான் சொல்லியிருப்பீங்க. உங்களை பத்தின விஷயம் ஒரு ரகசியமான விஷயத்தையோ இல்ல உங்களுக்கு வெளியே சொல்லக்கூடாது உங்களுடைய வீட்டுடைய விஷயத்த நீங்க ஒண்ணுதான் சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தா அழகா பின்னி பூ கட்டுற மாதிரி கட்டி வெளியே விட்டுருவாங்க. அதனால துரோகிகளை நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சு அங்க எங்கெல்லாம் தேடி அலைய வேண்டாங்க. உங்க கூடயே தான் இருப்பாங்க. உங்க கூடயே தான் இருப்பாங்க. உங்களை இன்னொரு விஷயம், உங்களை வெளியவே விட மாட்டாங்க. அவங்கள விட்டு நம்ம வெளியே போயிடலாம், என்ன அவங்க இவ்வளவு நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, இவங்களை விட்டு நம்ம வெளியே போய் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புனா கூட உங்களை அவங்க விடவே மாட்டாங்க. உங்களை அப்படியே பிடிச்சி ஒரு கட்டி போட்டிருப்பாங்க. அவங்கள விட்டு நம்ம எங்கேயுமே வெளியே போக முடியாது. எங்க போனாலும் அவங்க நம்ம கூடயே இருப்பாங்க. அவங்க நம்ம கூடயே தான் எல்லா விஷயத்துக்கும் இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. நம்மளை தனியாக விடவே மாட்டாங்க. நம்மளும் அவங்கள விட்டுட்டு வெளியே அந்த அளவுக்கு ஒரு பிணைப்பு அவங்க கூடயே தான் இருப்போம். இது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே நல்லது தான் இல்லை. ஏன்னா நம்மளை அவங்க வந்து அந்த கூட்டத்தில் நம்மள என்ன செய்வாங்க, கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் எல்லாம் உட்காந்து எல்லாம் அப்படி பேசுவோம். பேசுகிறப்ப அப்படி நம்மளை மட்டம் தட்டி பேசுவாங்க. அப்படி மட்டம் தட்டி அப்படி கீழே அப்படி லோ கிரேடுக்கு கொண்டு போய் பேசுவாங்க. உன்னாலலாம் என்ன ஆகும், நீ எல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நீ உன்னை மாதிரியெல்லாம் ஒரு ஆளை மோசமான ஆளை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க முன்னாடி அது முடி நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு 4 பேர் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, நம்மளை அப்படியே மட்டம் தட்டி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவாங்க. நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட அவ்வளவு வெல்விஷரா நம்ம கூட அப்படி பேசிட்டு தான் இப்ப 4 பேர் முன்னாடி இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் பேசுனதையே அப்படி தெரியாத மாதிரி அப்படி மறைச்சிட்டு நல்லபடியா பேசுவாங்க. ஆமா எப்படி எப்படி அதுவா அப்படி அப்படி இப்படி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் ஏன் அந்த சரி சொன்னேன், அதாவது அந்த நிமிஷத்தை அப்படி அப்படி விட்டு அப்படின்னு பேசுவாங்க. நம்மளுக்கு உண்மையிலே நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நம்மளை சுற்றி தான் நடந்துகிட்டே இருக்கும். அதனால எல்லாரோட வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால துரோகிகளை நீங்க போய் அப்படியே ஜல்லடை போட்டு மீன் வலை போட்டு அப்படி தேர வேண்டாம். நம்ம கூடயே தான் உட்காந்துக்கிட்டு நம்மளுக்காகவே நம்மளை வச்சு செய்வாங்க. இவங்களை வந்து நீங்க கண்டுபிடிச்சி வெளியே வரணும்.